ஹாய் யுவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் கார்த்தி ரேவதி சீரியலில் என்னெல்லாம் நடக்குதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி மேலே ஒரு சந்தேகப்பட்டுறாங்க. அதனால் எப்படியாவது கார்த்தியை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், அதுவும் இல்லாமல் கார்த்திக்கும் நம்ம ரேவதிக்கும் ஏதாவது ஒரு சண்டை மூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யார் கூட வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி சேர்ந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரியா கூட தாங்க இப்போ கை கோர்த்துருக்காங்க. இப்போ பிரியா வச்சு நம்ம சாமுண்டீஸ்வரி என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோ போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே வந்து பயத்தோட வராங்க. எம்டி யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வீட்டில் ரொம்பவே ஆர்வத்தோட வராங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி சொல்கிறதுனால அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. அப்போ சூரியகலா சொல்கிறாங்க, நீங்கள் இவங்களெல்லாம் கேட்குறத விட நீங்கள் மீனாட்சி அம்மாவை போய் கேளுங்க அப்படின்றாங்க. உடனே நம்ம மீனாட்சி அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே பதட்டமாயிடுறாங்க. ஆஹா, இவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மீனாட்சி அம்மா மனசில் நல்லவங்களா இருக்கிறதுனால இப்போ என்ன சொல்கிறாங்க, அவர் பார்க்க ரொம்ப நல்லவராக இருந்தாருமா, அவர் பார்க்கவே ரொம்பவே வந்து ஒரு மனுஷன் வந்து எப்படிலாம் இருக்கணுமா அந்த ஒரு மரியாதையை கொடுக்குறவராக இருந்தாருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கார்த்தி தம்பி மட்டும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. இவங்களும் வந்து இவங்க கூட சேர்ந்து ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ சூரியகலா வராங்க. எனக்கு என்னமோ இவங்க எல்லாருமே சேர்ந்து சதி வேலை பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே இருந்தால் மீனாட்சி அம்மா அப்படி இருக்க மாட்டாங்களே அத்தை அப்படின்றாங்க. இல்லை, இவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்ட்டு. அப்போ தான் ராஜராஜன் ரொம்பவே நன்றிம்மா, நீங்கள் எங்களை காப்பாற்றி விட்டுருக்கீங்க அப்படின்னும் போது, இல்லைங்கய்யா, எனக்கு கார்த்தியும் ரேவதியும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுல தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சி அம்மா வந்து சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த முருகனை தான் காட்டுறாங்க. முருகன் கூட இருக்கிற அந்த மேனேஜர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களை பாஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த முருகன் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு, எங்களுக்கு இந்த டைமுக்காக தான் நாங்கள் காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படாதீங்கடா, நீங்கள் அந்த பொண்ணு விஷயத்தில் மாட்டினீங்கல்ல, அதனால தான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் அவர் உங்களை வர வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, எது எப்படியோ சார், எங்களோட பிரச்சனையை நாங்கள் அவர்கிட்ட வந்து டீட்டெயிலாக சொல்லணும் தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் அவரை பார்க்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் இந்த பக்கம் வந்து நம்ம மருது தாங்க காட்டுறாங்க. மருது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணோட டீட்டெயில் என்ன, அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எனக்கு கொடுக்கணும், அதுவும் இல்லாமல் சீக்கிரம் அந்த பொண்ணோட கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் போயிருக்க ஆஃபீஸ் பார்த்தீங்களா, அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் இருக்காங்களான்னு கேட்குறாங்க. இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் சொல்ல, முருகன் கிட்ட சொல்கிறாங்க, பழையபடியே நீங்கள் அந்த வேலையை செய்ய ஆரம்பிங்க, அங்கே இருக்கிற பெண்களோட வீடியோவை எனக்கு அனுப்புங்க, அதுக்கேற்ற அமௌண்ட்டை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருது பார்த்திங்கன்னா நம்ம ரேவதியோட ஆஃபீஸ்லேயும் இந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக இதில் வந்து நம்ம பிரியாவும் சிக்குவாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கிறவங்க பிரியா ரொம்பவே இருக்காங்க, ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இதில் இந்த சதி வலையில் நம்ம பிரியாவும் சிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் நம்ம கார்த்தியை தான் காட்டுறாங்க. ராஜராஜன் சொல்கிறாங்க, மாப்பிள்ளை நாங்கள் ரொம்பவே பயந்துட்டோம், எங்கே சாமுண்டீஸ்வரியும் உங்களை கண்டுபிடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போதான் மாப்பிள்ளை எங்களுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் அவ்வளோ சீக்கிரம்லாம் அத்தையை நம்பாதீங்க, எனக்கு என்னமோ அத்தைக்கு ஏதோ ஒரு டவுட் வந்துருச்சு, அதனால தான் அத்தை வந்து நீங்கள் வந்து சொல்கிறதெல்லாம் நம்பியிருப்பாங்கன்னு எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தியை வந்து நம்ம சாமுண்டீஸ்வரியை கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்க சாமுண்டீஸ்வரி இதை நம்பிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சாமுண்டீஸ்வரிக்குள்ளே ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது, கார்த்தி யார் அப்படின்ட்டு. ஒருவேளை இவன் தான் எம்டியாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அந்த சந்தேகம் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ மயில் வந்து பார்க்குறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும் போது நம்ம சாமுண்டீஸ்வரி பேப்பர்லாம் படிக்கிறாங்க. அப்போ நம்ம மயில் வந்து கேட்குறாங்க, என்னத்தான் அப்படி படிக்கிறீங்க அப்படின்னு, எல்லாரை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னும் போது, என்னத்த சொல்கிறீங்க அப்படின்னும் போது, இல்லை நாட்டு நடப்பை எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்றாங்க. உடனே ரோகிணியே சொல்கிறாங்க, ஆமாங்க, நம்ம எல்லாத்தையும் இந்த பேப்பர் மூலியமாக தானே தெரிஞ்சுக்க முடியும், அதனால தான் அம்மா அதை படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட உள்கூத்து என்னன்னு தெரியாமல் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அவங்க சொல்கிறத நம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ரேவதியை தான் காட்டுறாங்க. ரேவதி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஒரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரியும் வெளியில் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் கேட்க, இல்லை எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, கரெக்டாக ரேவதி வரும்போது சாமுண்டீஸ்வரி ரேவதி வெளியில் போனதுக்கப்புறம் நானுமே கொஞ்சம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேஷுவலாக கிளம்புற மாதிரி கிளம்புறாங்க. இந்த பக்கம் ரேவதியை தேடுறாங்க. ரேவதியை காண வெளியில் ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரேவதி கிட்ட போய் சொல்கிறாங்க, நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட சொல்ல, உடனே நம்ம ரேவதி, இல்லைம்மா
நானே போய்க்கிறேன் அப்படின்றாங்க. இல்லைம்மா, நான் வந்து உன்னோட எம்டியை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு வந்தே ஆகணும். ஏன்னா அவரை என்னால் பார்க்க முடியலல்ல, அவருக்கு ஒரு நன்றியாச்சும் நம்ம சொல்லணும்ல, அதனால நான் ஆஃபீஸ்க்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்தியோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. இந்த பக்கம் கார்த்தியை தாங்க காட்டுறாங்க. கார்த்தி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி கேட்குறாங்க, ரேவதியோட அந்த ஆக்சிடென்ட் கேஸ் என்ன நிலமையில இருக்குது சார் அப்படின்னு கேட்கும்போது, எங்களால் அது வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிக்க முடியல, ஆனால் எங்களுக்கு ஒரு க்ளூ மட்டும் கிடச்சிருக்கு. அந்த டீம் வந்து செயின் மாதிரி வந்து நீண்டுக்கிட்டே போகுது சார். அந்த டீமோட தலைவன் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் கொஞ்சம். அவர் பேர் என்னமோ ரெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவ்வளோ ஈஸியாக வந்து யாரையும் நம்ம பிடிக்க முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதனால் நம்ம கார்த்தியும் சரின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. ஆனால் கார்த்தி இதை லேஸில் விட மாட்டாங்க. கண்டிப்பாக நம்ம கார்த்தி வந்து மருதை கண்டுபிடிக்க தான் போகிறாங்க. மருதுவை கண்டுபிடிச்சி நம்ம சாமுண்டீஸ்வரியோட முகத்தில் கரியை பூச தான் போகிறாங்க. ஏன்னா சாமுண்டீஸ்வரியோட ஆட்டம் வந்து நாளுக்கு நாள் நீண்டுக்கிட்டு போயிட்டே இருக்குது. இந்த பக்கம் ரேவதியோட ஆஃபீஸில் எப்படியாவது நான் கார்த்தியை பார்த்து தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்தியும் ஆஃபீஸ்க்கு வராங்க லிஃப்ட் மூலயமா. அப்போ தான் அந்த இடத்துல இந்த மாதிரி ரேவதியோட அம்மா வந்திருக்காங்க, உங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்த்திக்கு ஒரே பதட்டமாயிடுது. இந்த பக்கம் வந்து மீட்டிங் இருக்குது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. ரேவதியும் போயிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. அந்த கேப்பில் அந்த சுவாமிநாதனை வர வச்சு பழைய எம்டியை அந்த இடத்துல உட்கார வச்சிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரியும் அந்த சாமிநாதனை பார்த்துட்டு கொஞ்சம் வந்து மனசு மாறுறாங்க. ஆனால் நம்ம சாமுண்டீஸ்வரி கரெக்டாக கீழே வந்து கார் எடுத்துகிட்டு போகும்போது இந்த பக்கம் கார்த்தி அதை கிராஸ் பண்ணுறத நம்ம சாமுண்டீஸ்வரி பார்த்துறாங்க. பார்த்துட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு, இவ்வளோ தூரம் நீ ஃப்ராடு தானே பண்ணிக்கிட்டு இருக்கியாடா, இன்னமும் நீ ஆள் மாறாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கடுமையாக வந்து கோவப்படுறாங்க. இந்த பக்கம் இந்த ரேவதியோட ஆஃபீஸில் யாரையாவது நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும், அப்போ தான் இங்கே நடக்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த பிரியாவை ஃபோன் பண்ணி வர வச்சு அந்த பிரியா கிட்ட பேசுகிறாங்க. உடனே நம்ம பிரியா கிட்ட சொல்கிறாங்க, நீ என்ன நினைக்கிறியோ அதை எல்லாத்தையும் உனக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன், ஆனால் அந்த ஆஃபீஸில் என்னோட அந்த புது எம்டி என்னோட பொண்ணுக்கிட்ட எப்படிலாம் நடந்துக்கிறாரு அப்படின்றத எனக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் நீ வந்து தகவல் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு திட்டத்தை வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. பிரியாவும் எனக்கு எப்படி கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட இருந்து எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரியாவும் இந்த திட்டத்துக்கு வந்து ஒத்துக்கிறாங்க. உடனே நம்ம சாமுண்டீஸ்வரியும் எனக்கு கரெக்டாக அந்த வேலையை முடிச்சு கொடு அப்படின்னுறாங்க. இந்த பக்கம் ரொம்பவே கோபத்தோட போயிட்டு சூரியகலா கிட்ட சொல்கிறாங்க, அந்த கார்த்தி தான் இந்த ஆள் மாறாட்டத்தை பண்ணியிருக்கான், அந்த ஆஃபீஸோட எம்டி அந்த ஆள் கிடையாது நம்ம பார்த்தது, இந்த கார்த்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரியகலா கிட்ட சொல்லும்போது, என்ன அத்தை சொல்கிறீங்க? ஆமாம், அவன் தான் வந்து என்னை ஃபஸ்ட்டு எப்படி ஆள் மாறாட்டம் பண்ணி ஏமாத்தினானோ இப்போவும் அதே மாதிரி தான் ஏமாத்திருக்கான். இப்போ என் தங்கச்சி மட்டும் இருந்தான்னு வச்சுக்கேன், பழையபடி என் தங்கச்சி இருக்கும் போது நான் எவ்வளோ சொன்னால் நான் நம்பவே இல்லை இவனை பற்றி. கடைசியாக தான் அவன் ஆள் மாறாட்டம் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சுது. இப்போ என் மூலியமாகவே நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சூரியகலா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே வந்து விட்டால் வேலைக்காவது சூரியகலா, நம்ம உன்னோட அண்ணனுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணுற வழியை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த கல்யாண ஏற்பாடை பண்ணுறாங்க. இந்த பக்கம் ரொம்பவே வந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுனால ரேவதி ஒத்துப்பாளாத்த அப்படின்னு கேட்குறாங்க. அவள் ஒத்துக்குவா, நான் ஒத்துக்க வைக்கிறேன், என் பொண்ணு என் பேச்சை கேட்பா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து உறுதியாக அந்த இடத்துல சொல்கிறாங்க. எப்படியோ ரேவதி நம்ம சாமுண்டீஸ்வரி 2 சொட்டு கண்ணீர் விட்டால் போத உடனே அவங்களும் சம்மதಕ್ಕೆ தான் போகிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் நடக்குது அப்படின்னும் போது நம்ம ராஜராஜன் போய் சொல்கிறாங்க, நீ என்ன உன்னோட அராஜகம் நீண்டுக்கிட்டே போயிட்டுருக்கு, 6 மாதத்துக்கு அப்புறம் தானே கல்யாணம் சொன்னேன், இப்போ வந்து திடீர்னு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, என்ன நியாயம் அப்படின்னும் போது அவளுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சு பழசு ஞாபகம் வந்து நினச்சிக்கேன், அவளோட லைஃப்பை நீ அழிச்சதை நினச்சா ரொம்பவே வந்து கண்டிப்பாக கடுமையாக வந்து உன்னை எதிர்ப்பாவ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து திமுறா வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் கிட்ட பேசுகிறாங்க. உடனே இந்த விஷயத்த நம்ம ராஜராஜன் நம்ம கார்த்திகிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த சாமுண்டீஸ்வரியோட ஆட்டம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மருதுக்கும் இந்த ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக இவ ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது 6 மாதத்துக்கு அப்புறம் தானே சொன்னாங்க. இல்லை, இவ ஏதோ ஒரு டவுட் வந்து நான் தான் சொன்னேனே மாமா, அவங்க வந்து என் மேலே டவுட் வந்துருச்சு அவங்களுக்கு, அதனால சும்மா இருக்க மாட்டாங்க இதுக்கப்புறம் அப்படின்ட்டு, நீங்கள் கவலைப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம கார்த்தியாக அந்த 2 அந்த மருத்துவ கண்டுபிடிக்கிற வேலையை தான் அடுத்த வேலையில் ஈடுபட போகிறாங்க. கண்டிப்பாக மருத்துவ பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம சாமுண்டீஸ்வரியோட முகத்தில் கரிய பூசை தான் போகிறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்தி முன்னாடி அசிங்கப்பட்டு தான் நிற்க போகிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம கார்த்தி என்னெல்லாம் பண்ணுறாருன்றதை பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.